இதேதான் செங்கோட்டைன்னு கேட்குறேன். இது ஒரு கட்சி. நான் எதுக்கு நீங்க சொல்றது உங்களுக்கு நான் எதுக்கு அடிப்படைக்கு போகணும்? எனக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்கு. நான் ஒரு இல்லை இதை வந்து ஒரு விவாதமாக கொண்டு போகிறது எனக்கு விருப்பமே கிடையாது. தவழ்ந்து வந்து சசிகலா காலில் விழுந்து தானே நீங்கள் வந்து பதவி பெற்றீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை வந்து எங்கே வந்திருக்குது? ஜெயலலிதா இறக்குற வரைக்கும் அதிமுகவை எதிர்த்து ஒரு பெருசாக எதுவும் பேசலை. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொன்னார். ஜெயலலிதா வந்துட்டு ஒரு தீர்மானம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த விஜயலட்சுமி பிரச்சனையெல்லாம் வரும்போது வந்து இந்த சசிகலா ஜெயலலிதாவுக்கு வந்து மனதை குளிர வைக்கிறப்பதற்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, உண்மையிலே வந்து இவர் வந்து எதிர்க்க வேண்டிய கட்சி திமுக. ஆனால் அதை விட்டுட்டு அந்த திமுகவை அழித்து ஒழிக்கணும், காலி பண்ணணுன்ற நோக்கமே இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆனால் இவர் போயிட்டு என்ன பேசுகிறாரு? விஜய் மேலே தான் தப்பு. ஒரு தலைவர் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்தது தப்புன்னு யாராவது சொல்லுவாங்களா? அங்கே கேரளாவில் மூணாறில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த எல்லோரும் வந்து இந்த ராஜீவ்காந்தி வர்றாருன்னா அங்கே ஒரு மைதானம் இருக்குது, அதில் போய் ஹெலிகாப்டர் இறங்க போகுது. இதுதான் ராஜீவ்காந்தி வர்றாருன்னு சொல்லிட்டு போய் எல்லாத்தையும் பாலத்தில் நின்று பாலம் கீழே அந்த விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் செத்துக்கிட்டாங்க. 100 பேர் சாவுக்கு காரணம் வந்து ராஜீவ்காந்தி தான் சொல்லிட்டு அவர் மேலே கொலை குற்றம் சுமத்தி வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு ஆள் பேசி செய்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேற்றுக்கு ஒன்று ஒரு பையன் போய் கேள்வி கேட்குறாங்க. சீமான் வந்து நேற்றுக்கு ஒன்று பேசுவார், இன்னைக்கு ஒன்று பேசுவார், மாறி மாறி பேசுவார்னு அவர்கிட்டே போய் கேள்வி கேட்குறான். ஈவேர ஆதரவு, ஈவேர எதிர்ப்பு. முருகனத்தை கைது பண்ணணும், அப்புறம் முப்பாட்டன் முருகனை கையில் எடுக்கிறது. திமுக எங்களுக்கு வந்து எதிரி கிடையாது, எங்களுக்கு வந்து பாஜக தான் எதிரி. அவங்க வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு செல்ல சண்டை. சரிங்களா? உங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம். நீங்க பேசுற அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அந்த அரசியல் வந்து பொட்டி வாங்கிட்டு செய்யுது அப்படின்னா அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கே கேவலம் இல்லையா? அப்போ நீங்க வந்து யாரெல்லாம் வந்துட்டு உங்க மேல குற்றம் சுமத்துனாங்களோ, பணத்தை திமுக வாங்கிட்டாங்கன்னு அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போடுற அளவுக்கு நீங்க வந்து ஒரு மான நஷ்ட வழக்கு போடணுமா வேண்டாமா? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவனிக்கு நிற்கிறவங்க கூட அதிகமானவர்கள் இருக்காங்க. தமிழர் முன்னேற்ற கழகத்திலேருந்து அவரோட தான் பேசுறோம். வணக்கம். இப்போ நம்ம வந்து அனல் பறக்கும் அரசியல் களத்துல இறங்கி பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அதிமுக பத்தி கேள்விப்படுறோம். நிறைய விஷயங்கள் வந்து நம்மளாலே வந்து அதிமுக இத்தனை வருஷம் ஒரு ஆண்ட கட்சி, இத்தனை வருஷமா மக்களை நேரடியா சந்திச்ச கட்சி, நேரடியா சந்திச்ச தலைவர்கள், செங்கோட்டையனா இருக்கட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே அந்த நேரடியா மக்களை சந்திச்ச ஒரு ஆட்கள். இவ்வளவு ஒரு இம்மெச்சூர் பிஹேவியர்ன்றது ஏன் கட்சிக்குள்ள நடக்குது? முதல்ல இந்த உட்கட்சி பூசலுக்கான ஒரு விரிவான பதில் என்னவா? எப்படி வந்து இம்மெச்சூர் சொல்லுவீங்க? எப்படி இம்மெச்சூர் இல்லைன்னு சொல்றீங்க? அதான் என்னோட கேள்வி. இல்லை, அப்போ இது தவறானது. ஒரு கட்சி வந்து ஒரு ஆளுமையாக ஒருத்தர் வந்து கட்சியை வழி நடத்திட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. சிறுபிள்ளைத்தனமாக வந்து நம்ம இவர் செங்கோட்டையன் வந்து சின்ன பிள்ளை மாதிரி வந்து இந்த இவங்க கூட போய் கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்குனவங்கள வந்து ஒரு ஆரம்பத்திலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு கட்சி அலுவலகத்தை அடிச்சுன்னு ஒருக்குவார் ஒருத்தர், அவரும் ஒன்றிணையணும். அப்புறமா வந்து தினகரன் என்ன பண்ணுறாரு, இந்த எடப்பாடியை வந்து ஒழிச்சு கட்டுறது தான் எனக்கு வேலை அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறாரு. எடப்பாடி தான் என் முதல் எதிரி அப்படின்னு அவர் ஏன் பேசணும்? ஏன்னா இவங்க வந்து ஒரு கட்டம் வரைக்கும் இவங்க உள்ளே நைஸாக உள்ளே வந்துடலாம். வந்துட்டு திருப்பியும் வந்து இந்த எப்படி முன்னாடி வந்து ஜெயலலிதா இருக்கும்போதே வந்து கட்சி முழுக்க கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்ததுன்னா சசிகலாட்ட. சசிகலா மட்டும் கிடையாது, தினகரன் எல்லாரும் தான். அந்த தினகரன்னா அவன் சரி ரைட்டு இவர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குளத்துலேருந்து ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு வந்தவர். இவர் நம்ம சாதிக்காரராக இருக்கிறாரு,
நம்ம சொன்னால் கேட்பார் அப்படின்னு. அப்போ முழுக்க முழுக்க அவர்களுக்கு விருப்பமானவர்கள் எல்லாத்தையும் பதவியில் போட்டு அவர்களுக்கு வந்து சாதிக்காரங்கன்றதா மட்டும் இல்லை, தங்கள் சுயநலத்துக்கு யாரெல்லாம் ஒத்து ஊதுவாங்களோ அவங்களெல்லாம் கட்சியை வந்து அப்படி ஒரு கட்சியாக வந்து வச்சுருந்தவங்க அவங்க. இப்போ அதே மாதிரி வந்து இந்த கட்சியை திருப்பி நம்ம உள்ளே போயிட்டு எடப்பாடியை வெளியே தள்ளி விட்டு நம்ம கட்சியை கபலீரம் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கு அந்த கட்சியிலே இருக்கிற தேவர் சமூகம் சார்ந்தவர்களே அதுக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா வந்து செல்லூர் ராஜ் இருக்கிறாரு, அப்புறமா வந்து ஆர்பி உதயகுமார் இருக்கிறாரு, திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கிறாரு, விஜயபாஸ்கர் இருக்கிறார், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் எதுக்கு வந்து அதுக்கு ஒத்துக்கிடலை? ஏன்னா வந்து ஒரு என்னதான் இருந்தாலும் சொந்த, இப்போ நான் ஒரு அப்பா மகன் இருந்தால் கூட அடிமையாக நடத்தினா பிடிக்காது, சரிங்களா? இது ஒரு கட்சி. அந்த கட்சியில் வந்துட்டு நான் வந்து உனக்கு அடிமையாக நான் ஏன் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வருமா வராதா? அந்த எண்ணத்தினால வந்து அந்த தேவர் சமூகம் சார்ந்தவர்கள்லாம் எடப்பாடி வழி நடத்தட்டும், சசிகலா கூட்டமே இங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு அவங்களே நினைக்கிறாங்க. இதே தானே செங்கோட்டையனும் கேட்குறாரு. இது ஒரு கட்சி, நான் எதுக்கு நீங்கள் சொல்கிறது, உங்களுக்கு நான் எதுக்கு அடிப்படைஞ்சு போகணும், எனக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது, நான் ஒரு இல்லை இதை வந்து ஒரு விவாதமாக கொண்டு போகிறது எனக்கு விருப்பமே கிடையாது. மொத்தத்தில் வந்து கட்சி முழுக்க வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தின்படியும் சரி, மாவட்ட செயலாளர்களோட பலத்தின்படியும் சரி, எடப்பாடி தலைமையில் இருந்து தான் தேர்தலை சந்தித்து 65 எம்எல்ஏ வந்ததுலேருந்தும் சரி, இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர்னு ஒரு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிறதுலையும் சரி, இந்த கேள்வியெல்லாம் வந்து தேவையில்லாத கேள்வி. அதனால் வேறு ஏதாவது கேளுங்க. எடப்பாடி தலைமையில் அந்த அதிமுக மிக வலிமையாக இருக்கிறது, சரிங்களா? அதில் வந்து இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. அதில் போய் சல்லடையை போட்டு ஓட்டையை போட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு, அந்த கட்சியை வந்து ஒரு நிமிஷம் இருங்க, அந்த கட்சியை அழித்து ஒழிக்கணும்னு நினச்சி எங்களை நீ சேர்த்துக்கலன்னா, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்துடும் போல என்னை நீ சேர்த்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த அதிமுகவை நான் அழிப்பேன் அப்படின்ற ஒரு யாரெல்லாம் என்றாங்களோ அவங்கள வந்து இவங்களை வந்து நம்ம இங்கே உள்ளே வந்துட்டா இவங்க வந்து அந்த கட்சியை காலியானாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்கள சேர்க்கவே கூடாதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? என்னோட பார்வை இதுதான், சரிங்களா? இந்த செங்கோட்டையன் ஆகட்டும், இல்லை தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அவர்களுக்கு இந்த கட்சியை வந்து நாளைக்கே வந்து செங்கோட்டையன் கையில் கொடுத்துருவோம், எல்லோரும் ஓட்டு போடுவாங்களா? இல்லை வந்து தினகரன் கையில் வந்து அந்த கட்சியை ஒப்படைச்சிருவோம். கட்சி வேணால் நீ ஏதோ ஒரு தனி ஏதாவது ஒரு வேறு ஒரு வழியில் வந்து கட்சியை வேணால் நீங்கள் கைப்பற்றிடலாம். கட்சியை கைப்பற்றுறது கூட முடிஞ்சிடும். நான் தேர்தலில் போய் சந்திக்கிறேங்க, எவனாவது மக்கள் வாக்களிப்பாங்களா தினகரனுக்கு? இல்லை இந்த ஓபிஎஸ்க்கு வாக்களிப்பாங்களா? அப்போது மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குதோ அதனால தான் இந்த கட்சியில் இருக்கிற தேவர் சமூகம் சார்ந்த மற்றவங்க கூட இன்றைக்கி இருக்கிறாங்க. இந்த அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சும்மா இவங்கெல்லாம் வந்து 4 பேர் வந்து இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் உடனே வந்துட்டு ஒருத்தர் வெளியில் வந்தால் உடனே மைக் எடுத்து போய் நீட்டி எடப்பாடிக்கு ஏதாவது என்னாவது பெணாத்துறதெல்லாம் செய்தியாக போட்டுட்டு அதெல்லாம் நம்ம இங்கே விவாதிச்சுட்டு இருக்கக்கூடாது. கட்சி வந்து முழுக்க கண்ட்ரோலில் வந்து எடப்பாடி கையில் இருக்குது. அதனால் நம்ம வேற பேசலாம். ஓகே, சீமான் அவர்கள் வந்து இப்போது எல்லாருமே எல்லா அரசியல் தலைவர்களும் உறவு முறை சொல்லி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து அரசியல் நேரத்தில் வந்து என்னதான் அந்த உறவு முறை பேசினாலும் நான் வந்து தனித்து தான் நிற்க போகிறேன், என்னுடைய கேம்பெயின் வந்து தனியாக தான் இருக்க போகுது அப்படின்றத வந்து எப்படி பார்க்குறீங்க? திமுக கூட கூட்டணி சேர முடியாது. விஜய் கூட சேர்ந்துருக்கலாம்ல. விஜய் வந்து புது மலர், சரியா? நாங்கள் வந்து கார்லேயே போனோம், ஒன்றா உட்காந்தோம், பேசினோம் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த விஜய்க்கு என்ன மக்கள் சக்தி இருக்குது? இல்லை அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் 2வது வந்தது. நான் சொல்கிறது ஆரம்பத்தில் விஜயோட பலம் என்ன, அதை வந்து ஒரு தலைவராக இருக்கிறவரை துல்லியமாக கணிச்சிருக்கணும். விஜய்க்கு இவ்வளோ ஆதரவு இருக்குது, சரி, அந்த ஆதரவு இருக்குங்கும்போது வந்து விஜய்க்கு வந்து தன்னை விட மக்கள் சக்தி அதிகம் இருக்குன்னா அவர் முதல்வர். நல்லா கேட்டுக்குங்க. உங்களுக்கு அறிவு இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம்,
என்ன இப்போ அப்துல் கலாம் இருந்தார், அவரை வந்து விஞ்ஞானி, உடனே வந்து இங்கே யாராவது வந்து எல்லாம் வாக்களித்து மக்கள்லாம் தேர்ந்தெடுத்துருவாங்களா அவரை? நீ விஞ்ஞானிங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ கண்டுபிடிக்கலாம் வைக்கலாம், சரிங்களா? உடனே அவரை வந்துட்டு நாட்டோட பிரதமர் ஆக்கிட முடியுமா? பிரதமர்ன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது. ஜனாதிபதி வேணால் ஆகலாம், அதுவும் வந்து ஒரு பிரதமராக இருக்கிற கட்சி இந்த இவர் ஆக்கு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இல்லை. இது வந்து மக்கள் செல்வாக்கு சம்மந்தப்பட்டது. அப்போ என்னை விட வந்து நான் எனக்கு வந்து ஒரு இப்படி நேரடியாக வருவோம், எனக்கு வந்து ஒரு 8 விழுக்காடு வாக்கு இருக்குது. அப்போ விஜய்க்கு வந்து 5 விழுக்காடு இருக்குன்னா அவர் துணை முதல்வர். ஆனால் விஜய்க்கு என்னை விட மக்கள் செல்வாக்கு 10 விழுக்காடு இல்லை 15 விழுக்காடு கிடைக்கும் அப்படின்னா அவரை தான் வந்து முதல்வராக, நீ முதல்வர் ஆயிரு, நான் அண்ணன் வந்து துணை முதல்வராக இருந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தோடு வந்து அணுகியிருந்தால் ஒருவேளை அந்த இது சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் வந்து அவரே பேசுகிறார் பாருங்க, என் தம்பி வரப்போகிறான், என்ன அவன் தான் துணை முதல்வர். அப்போ அவன் தான் துணை முதல்வர்னால் யார் முதல்வர்? ஏன்னா இவர் முதல்வர் கனவோடு வந்துட்டு ஒரு சின்ன பொடிப்பையன் இருக்கான், அவனை கூட்டு போய் நாம் முதல்வர் ஆயிடலாம் அப்படின்ற கணக்கோடையே இவர் வந்து அவரை அணுகியிருக்கிறாரு. அது வந்து பேராசை பெருநஷ்டம் மாதிரி பஸ்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த அதிமுக திமுக ரெண்டும் பிடிக்காது, வேற ஒரு சக்தி வருது, அந்த சக்தியை வந்து உங்களோட நட்பு சக்தியாக மாற்றிக்கிட்டு இந்த ரெண்டையுமே ஒழிச்சு கட்டுறதுக்கான ஒரு வழியை நீங்கள் வந்து சரியான உங்களோட பலத்தின் அடிப்படையில் நீங்கள் முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அவர் கூட பண்ணியிருக்கலாம். நீங்கள் முதல்வராக இருக்கணும்னு முடிவு எடுத்ததுனால தான் அது கூட வீணாக போயிடுச்சோன்ட்டு எனக்கு இப்போ தோணுது. புரியுது. இல்லை இதில் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வைகோவை பறைசாட்டுவதா இருக்கட்டும், இல்லை அண்ணன் திருமா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லை மாமா நயனார் நாகேந்திரன் சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சீமானுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக்ஸாக இருந்துட்டு இருந்திருக்கு. அரசியல் ரீதியான ஒரு வாழ்த்து சொல்றது வேற, பட் ஆனால் உரிமையில சொல்றது அப்படின்றது இருக்குல்ல, இந்த நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அவர்கிட்ட வந்து அதாவது சீமான்கிட்ட வந்து அந்த அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா இதில் வந்து இப்படிப்பா நீ தயவுசெய்து இப்படி என்னை கூப்பிடாமல் இருக்கிறதே நல்லதுப்பா, சாதாரண எப்பயும் போல் வந்து மற்றவங்களாம் கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவாப்பா ராஜா தங்கம், ஏன்னா எப்போ எவ்வளோ அசிங்கமாக திட்ட போகிறாரு தெரியாது, அதனால் இதுதான் பதில். சாதாரணமாக எல்லாரும் கூப்பிட்றது போலே நீ கூப்பிட்டு போ ராஜா, பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு கடைசியில் எவ்வளோ கேவலமாக திட்டுவேன்னு தெரியாது, எங்களை எப்போ நீ எப்படி மாறுவேன்னு தெரியாது, எப்போ நீ எங்களை எதிரியாக வச்சுக்குவேன்னு தெரியாது, அதனால் இதுதான் பதில். ஓகே, இப்போ இந்த நிலைப்பாட்டில் வந்து என்னதான் திமுக வந்து இந்த வாரிசு அரசியல்னு அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாலும் அதிமுகவும் ஒரு வகையில் வாரிசு அரசியல் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சீமான் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ வந்து காலில் விழுந்தவங்க எல்லாம் வந்து இப்போ முதலமைச்சர் ஆகிட முடியுமா, ஒரு காலத்தில் விழுந்தவங்க வந்து இப்போ திருப்பி முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து சொல்கிற கமெண்ட்ஸை எப்படி பார்க்க? இது வந்து நான் வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விமர்சனமாக நான் பார்க்குறேன். அதாவது தவளை தன் வாயால் கெட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரொம்ப தூக்கி வச்சு சித்தப்பான்றது, என்ன சித்தப்பா பெரியப்பா அம்மா அப்படின்லாம் சொல்கிறது, திருப்பி வந்து அவளே இவளே புறம்போக்கு நாயேன்ற மாதிரி திட்டுறது, அந்த மாதிரி கொண்டு போகிறது, இது வந்து ஒரு நாகரிகமான அரசியல் கிடையாது. ஒரு அரசியலில் வந்து ஒரு எப்படின்னா நாம் என்ன பண்ண போகிறோம், எப்படி சொல்லி நம்ம மேலே வரப்போகிறோம், முதல்வராக போகிறோன்னா அதுக்கான ஒரு படிநிலை. அதாவது வந்து 1ஆவது வகுப்பு படித்து தான் 2ஆவது வகுப்பு போக முடியும், சரிங்களா? அப்புறமா வந்து நீங்கள் வந்து கல்லூரிக்கு போகிறீங்க, அப்போ அப்படியே படித்து அந்த இடத்துக்கு வரணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம எப்படி பாதை அமைச்சிக்கிறோன்றது இருக்கணும். இது அப்படி கிடையாது. அதாவது வந்து அவரோட வழி மொத்தமுமே வந்து மாறி 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 வர்றது தான். இப்போ வந்து அநாகரிகத்தின் உச்சமாக நான் இதை கருதுகிறேன். நான் தவழ்ந்து வந்து சசிகலா காலில் விழுந்து தானே நீங்கள் வந்து பதவி பெற்றீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை வந்து எங்கே வந்திருக்குது? அதாவது வந்து எப்படின்னா இவரோட பார்க்கும்போது நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த அதிமுகவோட இவரோட கணக்கு அரசியல் கணக்கு அதுவே தவறான கணக்கு.
இந்த தமிழ் தேசிய அரசியல் நாம் தமிழர் கட்சி வந்ததே ஈழப்படுகொலையில் வந்தது. இவ்வளோ பெரிய ஒரு 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டு விட்டார்களே, என்ன செய்கிறது அப்படின்னு. அப்போ அந்த படுகொலைக்கு காரணம் திமுக. திமுக வந்து அன்னைக்கு வந்து ஒரு இந்திய அரசுக்கு கொடுக்க ஆதரவை பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வாபஸ் பெற்றிருந்தால் அங்கே ஆட்சி கவுந்திருக்கும். ஆட்சி கவுந்தோடனே போர் நின்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிற்கலை அப்படின்னா கூட அதுவே வந்து ஒரு ஆட்சியே கவுந்து போச்சுன்னு உலக அளவில் வந்து ஒரு இனப்படுகொலை நடக்குதுன்ற செய்தி வெளியில் போயிருக்கோம். சரிங்களா? இப்போ ஆனால் வந்து இனப்படுகொலை ஒன்று நடந்துச்சா அப்படின்னு இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களான்னு இப்போ வந்து ஒருத்தன் கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி வந்து இனப்படுகொலை நடந்துச்சான்னு தான் பக்கத்து மாநிலம் எல்லா மாநிலத்திலும் அப்படியா அது நடந்தது இனப்படுகொலையா அப்படின்ற அளவில் வந்து ஒரு சின்ன அருகி போய் கிடக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அந்த துரோகி கருணாநிதியோட வேலை. சரியா? இல்லை கடந்தே வந்துட முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் நமக்கு எதிரியான கட்சி. அந்த கட்சியை வந்து அப்படியே வந்து நீங்கள் எப்படா அழிச்சு ஒழிக்கலான்ற வெறி இருக்கணும் உங்களுக்கு. அப்படி ஒருத்தன் இருக்கிறவன் தான் தமிழ் தேசியவாதி. ஒருவேளை அவனுக்கு வெறி இல்லைன்னா அவன் தமிழ் தேசியவாதியே கிடையாது நான் சொல்லுவேன் நான். சரிங்களா? இவர் வந்து அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கட்சியை ஒழிக்கிறாருன்னா அந்த கட்சியை எதிர்த்து அந்த கட்சி பண்ண ஊழல், அந்த கட்சி இனத்துக்கு எதிராக செயல்பட்டதை பற்றி மட்டும் பேசிட்டு வந்தாலே போதும். திமுகவுக்கு எதிரி நாங்கள் தான், திமுகவுக்கு எதிரான ஒரே கட்சி நாங்கள் தான் சொல்லி அடித்து நொறுக்கிட்டே அதன் பாதையில் மாறாமல் பயணிச்சுட்டு வந்தாலே வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு வந்து இந்த அதிமுக அந்தளவுக்கு எதிர்க்கிறது கிடையாதுங்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. ஜெயலலிதா இறக்குற வரைக்கும் அதிமுகவை எதிர்த்து ஒரு பெருசாக எதுவும் பேசலை. சரிங்களா? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொன்னார். அதை விட கொடுமையாக வந்து ஜெயலலிதா வந்துட்டு ஒரு தீர்மானம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த விஜயலட்சுமி பிரச்சனையெல்லாம் வருது. வரும்போது வந்து இந்த சசிகலா ஜெயலலிதாவுக்கு வந்து மனதை குளிர வைக்கிறப்பதற்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா 130 கிலோமீட்டர் வந்து நடைப்பயணம் கிளம்புறாரு. என்ன நடைப்பயணம் தெரியுமா? நன்றி அறிவித்து நடைப்பயணம். எப்படி இந்த உலகத்தில் ஒரு கட்சி தனியாக போட்டியிடாதோ, அதாவது தனிச்சே போட்டிட்டு தான் ஆட்சி பிடிப்பேன்னு சொல்லுதோ, ஏற்க முடியாது இல்லையா? அதே மாதிரி வந்து ஒருத்தன் நன்றி அறிவிச்சு ஒரு நன்றின்னு போய் சொல்லுவான். சரிங்களா? இல்லைனா வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு சூரட்டியை வச்சு அடித்து இந்த தீர்மானம் கொண்டு வந்த ஜெயலலிதா அவர்களுக்கு நன்றி அப்படின்னா வந்து நீங்கள் யார்கிட்ட சொல்ல போகிறீங்க? சீமான் நன்றி சொல்கிறாருன்ற ஒரு விஷயம் மக்களுக்கு தான் போய் சேரணும், ஆடு மாடுக்கு போய் சேர வேண்டியதில்லை. அந்த மக்கள் சூரொட்டிகளை பார்த்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் இதை தாண்டி போய் 130 கிலோமீட்டருங்க நன்றி அறிவித்து ஜெயலலிதாவுக்கு நன்றி அறிவித்து நடைபெறணும் அங்கேருந்து கிளம்பிட்டார் 2011. கிளம்புனோன்னா அது வந்து ஐயோ என்னடா அது இப்படி ஒருத்தன் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி உள்ளே போடுன்னு சொல்லி பிடிச்சி உள்ளே போட்டு சாயங்காலம் திறந்து விட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த செயல் இப்படி பண்ண அந்த அதிமுக கட்சிக்கு தலைவி தானே ஜெயலலிதா. அப்போ ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஒரு பார்வை, ஜெயலலிதா போன உடனே இந்த இவர் வந்து கமலஹாசன் வந்தார், ஒரு வெற்றிடம் இருக்குது, நான் தான் போய் நிரப்ப போகிறேன்னு. அது மாதிரி இவருக்கும் தோணிடுச்சு, சூப்பர்ரா ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க, நம்ம வந்துடலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்து என்ன நினச்சாரோ தெரில. அந்த முதல்ல நம்ம இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொன்னோம், நன்றி அறிவித்து நடைப்பயணம் போனோம். என்ன அப்புறமா வந்து அந்த அந்த வழக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அந்த பெண்மணி புகார் கொடுத்தும் கண்டுக்கல ஜெயலலிதா. இப்படியெல்லாம் இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்படியெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா நேராக வந்து அந்த அதிமுகவை காலி பண்ணணுன்ற ஒரு முடிவோடு திட்டமிட்டு செயல்படுறதுக்கு 2-3 உதாரணம் சொல்லலாம். என்ன தெரியுமா? ஜெயலலிதா இறந்த உடனே தர்ம யுத்தம் நடத்துகிறாரு. யார்? ஓபிஎஸ். தர்ம யுத்தம் நடத்தின உடனே அந்த கட்சி அன்னைக்கு வந்து எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் யார் பக்கம் இருக்கிறாங்க? சசிகலா பக்கம். அப்போது பெரும்பான்மையாக இருந்து ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு பாஜகவுக்கு துணை போகிற ஒரு இவர் ஓ பன்னீர்செல்வம்
பாஜகவனை முதன்மை எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருல, அந்த பாஜக துணையோடு ஆடிட்டர் குருமூர்த்தி துணையோடு தர்மயுத்தம் போய் அங்கே போய் உட்காரு. என்ன அதாவது வந்து அவன் தன்னோட சொந்த முடிவில் எடுத்துட்டா பரவாயில்ல, ஒருத்தன் சொல்கிறான், அவன் சொல்கிறவன் வந்து பாஜகக்காரன், நீ போய் அங்கே போய் உட்காந்துக்கோ ராஜா, தர்மயுத்தம் பண்ணு, அதை கேட்டுட்டு போய் உட்கார்றாரு ஒருத்தர். அவருக்கு ஆதரவளித்தவர் இந்த சீமான் ஒன்று. அப்போ பார்த்துட்டிங்கன்னா கட்சி ஒரு வலிமையாக இருக்கும்போது அதை ஒருத்தர் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு, ஒருத்தர் அழிக்கிறதுக்கு முயல்பவருக்கு அவர் துணை போயிட்டாரா ஒன்று. இப்போது 2021 வந்துட்டிங்கன்னா தேர்தல் அடுத்து வரப்போகுது. தேர்தல் வரும்போது வந்து அந்த கட்சி வந்து 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க. அப்போ ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்ந்து இருக்கிறாங்க, சரிங்களா? சேர்ந்து இருக்கும்போது வந்து இவர் போய் என்ன பண்ணுறாரு, சசிகலாவை போய் சந்திக்கிறாரு. சந்தித்து எங்கே அந்த அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குதா? எங்கே இருக்குது? அந்த கட்சியெல்லாம் வளர்த்தவங்க செஞ்சவங்க எல்லாரும் இவங்க சசிகலா அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை வந்து இவர்கள் பின்னாடி சந்திக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அவரோட உள்நோக்கம் அதிமுக வந்துட்டு, அதாவது இவர்களை சசிகலாவை மதிக்கலைன்ன உடனே அந்த இடத்துல சசிகலா வந்து ஒரு சின்ன குழு மாதிரியாகவும் கட்சி முழுக்க இவங்க 2 பேர்கிட்ட இருக்குது. அப்போ கட்சி முழுக்க இவங்க 2 பேர்கிட்ட இருக்கும்போது அந்த கட்சிக்கு எதிராக ஒருத்தர் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த எதிர்பக்கம் போய் நிற்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த கட்சி ஒரு ஆளுமையாக இருக்கிற போது அவர்களுக்கு பிடிக்காது சீமானுக்கு, அதுக்கு எதிரில் இருக்கவங்கள போய் ஆதரிப்பார். ஒரு உதாரணம், தர்மயுத்த நேரத்தில் வந்து ஓபிஎஸ் ஆதரிச்சது. 2021 தேர்தல் வரும்போது வந்து சசிகலா பக்கம் போய் நின்னது. புரியுதுங்களா உங்களுக்கு? மூணாவதாக இப்போ முழுக்க எல்லா போட்டிலையும் வென்று என்ன தேர்தல் ஆணையம் அங்கங்கே நடந்த வழக்குகள் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று மொத்த இந்த கட்சியே என்னோட கட்சின்ற அளவில் வந்து முழு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டார் எடப்பாடி. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுறாரு, இதே அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்ட ஓபிஎஸ், தினகரன், சசிகலா 3 பேரையும் சேர்த்துக்கிட்டு அவங்கெல்லாம் வெளியில் போயிட்டாங்க. கல்லர், மறவர், அகமுடையார், மொத்த தேவர் சமூகம் ஓட்டே போயிடுச்சு, நீ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி சாதி வெறியை கிளப்பி விடுறாரு. அதாவது இந்த சாதிக்காரங்கள்லாம் எப்படா ஓட்டு போடுவான்? ஆனால் அந்த சாதிக்காரங்க மொத்த பேரும் வந்துட்டு திருமாவளவன், அங்கே ஒருத்தர் வந்து ராஜீவ்காந்தின்னு சொல்லிட்டு தேவர் சமூகத்தை சார்ந்த போய்ட்டு அடித்த உடனே அந்த நேரத்தில் எல்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொன்னார், நான் எங்கள் அண்ணனை முறைச்சா நான் கூட தான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னார். சொல்லி எல்லா தேவர் சமூகமும் வந்து இவரை வந்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா அமைப்பு ரீதியாக வந்து கண்டனங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது வந்து இவர் என்ன பண்ணுறாரு, எடப்பாடி இங்கே கொண்டு வர்றாரு. எடப்பாடி, உனக்கு எல்லா கல்லர், மறவர், அகமுடையார் எல்லாருமே உனக்கு எதிராக இருக்கிறாங்க, எல்லா வந்து தென் மாவட்டங்களில் எப்படி ஓட்டு கிடைக்கும் போகும்? அப்போ பார்த்துட்டிங்கன்னா இவர் பேசுகிறது வந்து உண்மையிலே வந்து இவர் வந்து எதிர்க்க வேண்டிய கட்சி திமுக. ஆனால் அதை விட்டுட்டு அந்த திமுகவை அழித்து ஒழிக்கணும், காலி பண்ணணுன்ற நோக்கமே இல்லாமல் ஒருத்தர் வந்து எப்பவுமே ஒரு பொதுவாக ஒரு வளர்கிற ஒருத்தர் கட்சியை வளர்த்து எடுக்கணுன்றவர் யாரை எதிர்ப்பார்னா ஆளுங்கட்சி தான் எதிர்ப்பாங்க. இந்த 2வது கட்சி எதிர்கட்சி, 3வது கட்சியாக இருக்கிற விஜய், அடுத்து 4வது எவனாவது ஒருத்தர் இருக்கான அவனை, இவங்கெல்லாம் போய் எதிர்த்துக்கிட்டு இப்போ இந்த 2, 3, 4 இது எல்லாமே வந்து திமுகவை எதிர்க்குது. ஆனா இவர் 2, 3 எல்லாம் போய் இவர் போய் எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இது யாருக்காக பண்றாரு? பிரதான எதிரியா பாக்குறாரு. யார் இவரா? பிரதான எதிரி இவர் யார் பிரதான எதிரியா பாக்குறாரோ இல்லையோ, இவரை மக்கள் பிரதான எதிரியா பாக்குறாங்க. நான் சொல்லுவேன், நான் யார்கிட்ட போய் நீங்க உங்களுக்கு வாக்கு யார்கிட்ட இருந்து கிடைக்கணும்? யார்கிட்ட இருந்து கிடைக்கணும்? மக்கள்கிட்ட இருந்து. இந்த கட்சி கத்திரிக்காய் எல்லாம் விடுங்க, மக்கள் மனங்களை வென்றுதான் நீங்கள் முதல்வராக முடியும், சரிங்களா? அப்போ மக்கள் வந்து
அங்கே வந்து 41 பேர் இறந்த உடனே ஒட்டுமொத்த மக்களும் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆனால் இவர் போயிட்டு என்ன பேசுகிறாரு? விஜய் மேலே தான் தப்பு. ஒரு தலைவர் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்தது தப்புன்னு யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து அங்கே கேரளாவில் மூணாறில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஆடு பாலம் கீழே ஒரு ஆறு ஓடுது, சரிங்களா? அந்த எல்லோரும் வந்து இந்த ராஜீவ் காந்தி வர்றாருன்னா அங்கே ஒரு மைதானம் இருக்குது, அதில் போய் ஹெலிகாப்டர் இறங்க போகுது. இதில் தான் ராஜீவ் காந்தி வர்றாருன்னு சொல்லிட்டு போய் எல்லாத்தையும் பாலத்தில் நின்று பாலம் கீழே அந்த விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் செத்து போயிட்டாங்க, சரிங்களா? இந்த 100 பேர் சாவுக்கு காரணம் வந்து ராஜீவ் காந்தி தான் சொல்லிட்டு அவர் மேலே கொலை குற்றம் சுமத்தி வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு ஆள் பேசி செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து அங்கே கங்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு நெரிசலில் வந்து செத்து போனது கேள்விப்படுறோம். ஜெயலலிதா மகாமகம் என்ன, இந்த ஜெயலலிதாவும் இவங்களும் சேர்ந்து குளிக்க போனது. ஒரு இடத்த ஒதுக்குறாங்க, அந்த இடத்துல போய் குளிக்காமல் பொதுவாக மக்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல படிக்கட்டில் போய் குளிப்போன்னு திடீர்னு திட்டத்தை மாற்றி அங்கே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு 100 பேர்கிட்ட செத்து போயிட்டாங்க. உடனே ஜெயலலிதாவை வந்துட்டு ஜெயலலிதா தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு எந்த ஒரு அரசியல்வாதியாவது பேசியிருப்பாங்களா? அப்போது இந்த மக்களுக்கு என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், கடுப்பில் மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். நேற்றுக்கு ஒரு பையன் போய் கேள்வி கேட்குறாங்க. சீமான் வந்து நேற்றுக்கு ஒன்று பேசுவார், இன்னைக்கு ஒன்று பேசுவார், மாறி மாறி பேசுவார்னு அவர்கிட்டே போய் கேள்வி கேட்குறான். 1 2 ஈவேரா எதிர்ப்பு, ஈவேரா ஆதரவு, ஈவேரா எதிர்ப்பு. என்ன, முருகனை கைது பண்ணணும், அப்புறம் முப்பாட்டன் முருகனை கையில் எடுக்கிறது. அப்புறமா வந்து திமுக வந்து ஆதரவு. இப்போ அப்புறமா வந்து கடைசியில் இப்போ வந்து கழுது தெரிஞ்சு கட்டரும்பான மாதிரி வந்துட்டு திமுக எங்களுக்கு வந்து எதிரி கிடையாது, எங்களுக்கு வந்து பாஜக தான் எதிரி. என்ன, அவங்க வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு செல்ல சண்டை. என்ன, நல்லா பண்ணுங்கன்னு சொல்கிறோம், அதுதான் கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ரொம்ப லேசாக ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை பண்ண கட்சி தெலுங்கு ஆதிக்கத்தை நிலை நிறுத்திக்கிட்டு மொத்த தெலுங்கர்களாக வந்து பதவியில் போட்டுக்கிட்டு நேற்றுக்கு அறிவிப்பு வந்து சாதி பேர் எடுக்கணும்னு, இன்னைக்கு அறிவிப்பு நாயுடு பேரில் பாலம். இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு அரசியலை வந்து ஒரு இன்னைக்கு இந்த மண்ணுக்கே சொந்தம் இல்லாத ஒரு வந்தேரி கூட்டம் வந்து இங்கே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. என்ன, ஒரு சாதிவாரி கணக்கெடுப்புன்ற ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து போராடினாலே வந்து பேர் கிடைக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு தாந்தோன்றித்தனமான ஒரு அரசியலை வந்து பண்ணிட்டு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசுகிறதும் செய்கிறது ஒரு போராட்டமும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட மனங்களை வெல்லணும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, திமுகட்ட வந்து காசு வாங்கிட்டு தான் அவர் இப்படி பேசுகிறாருன்னு பொது வெளியில் பேசிக்கிறாங்க. இவரோட தொடர் செயல்பாடுகள் விஜய் எதிர்க்கிறதா இருக்கட்டும், அதிகமாக விஜய்ன்னு சொல்லிட்டு அவர் 3வது இடத்துல இருக்கிறாருன்னா அவரை போட்டு வந்து தொடர்ந்து எதிர்க்கிறாகட்டும், இப்போ எடப்பாடி எதிர்க்கிறாகட்டும், எல்லாமே கொண்டு போயிட்டு அவங்க சொல்கிறத நிரூபிக்கிற மாதிரி வந்துட்டு இவர் பணம் வாங்கிட்டு தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி வெளியில் சொல்கிற போது வந்து ஒன்று அந்த பணம் வாங்கிட்டு தான் இவர்கிட்டருந்து வாங்கிட்டாருன்னா அதை எடுத்து ஒரு வழக்கு போடணும், சரிங்களா? உங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் பேசுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல், அந்த அரசியல் வந்து பொட்டி வாங்கிட்டு செய்யுது அப்படின்னா அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கே கேவலம் இல்லையா? அப்போது நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்துட்டு உங்கள் மேலே குற்றம் சுமத்துனாங்களோ, பணத்தை திமுகட்டேருந்து வாங்கிட்டாங்கன்னு அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மான நஷ்ட வழக்கு போடணுமா வேண்டாமா? மான நஷ்ட வழக்கும் போடுறது கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிறதுக்கு ஆதரவாக வந்துட்டு திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் கடுமையாக எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் போய் இவர் எதிர்க்கிறது. அப்போது என்னதான் வந்துட்டு ஆமாம் நான் வந்து பணம் வாங்கிட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒத்துக்கிற மாதிரி நீங்கள் செயல்படுவீங்களா? இப்படி போகிறது வந்து சரியில்லை. இப்போ நீங்க சொன்னதுக்கு இன்னொரு கேள்வி ஒன்று வருது. அதுல என்னன்னா, இதனால தான் இந்த கூட்டணி எதுவுமே வேண்டாம், நான் தனியாவே நிற்கிறேன், நாங்கள் சீட்டுக்காக நிற்கல, ஆட்சியை கைப்பற்றதுக்காக நிற்கிறோம், நீங்க கொடுக்குற இந்த கூட்டணியில கொடுக்கக்கூடிய சீட்டு பங்கீடுக்காக நாங்க இந்த அரசியல் நிற்கல, கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து ஆட்சியை பிடிக்கணுன்றது சீமானோட கருத்து ஒண்ணு. இது கூடவே
இப்போ இந்த உட்கட்சி பிரச்சனைகள், இப்போ இந்த செங்கோட்டையன் வெளியே வந்ததா இருக்கட்டும், இல்ல எடப்பாடி மேல ஜெனரலா வைக்கக்கூடிய இந்த அக்யூசேஷன் அது இது இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குது அப்படின்றது ஒரு பார்வையா வச்சாலுமே, எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவா இருந்தாலுமே அடுத்த வரக்கூடிய எலெக்ஷன் 2026 அதிமுகக்கு எடப்பாடி தலைமையில எப்படிப்பட்ட ஒரு 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 அணியா எப்படிப்பட்ட ஒரு ஒரு எலெக்ஷனா இருக்கும் அப்படின்றது உங்களோட பார்வை. அடுத்த ஆட்சி எடப்பாடி ஆட்சி தான், அதில் எந்த அளவுக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த திமுகன்றது ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. முழுக்க முழுக்க ஒரு நேரடியான விஜயநகர ஆட்சி, விஜயநகர நாயக்க வாரிசோட ஆட்சியை வந்துட்டு இவங்க கொடுத்துட்ருக்காங்க. 1359 குமார கம்பனன்ற ஒருத்தர் வந்து விஜயநகர பேரரசோட அந்த 2ஆம் புக்கர், அந்த புக்கர் அவங்க அப்பா பேர், அவரோட பையன்தான் வந்து குமார கம்பனன். அவன் வந்து முத திருவண்ணாமலையை வந்து கைப்பற்றுறாப்புல. அது வந்து 1359. அதுக்கு பிறகுதான் அவர் மதுரைக்கு போகிறாரு. மதுரைக்கு போயிட்டு அந்த சுல்தான்களை வந்து வீழ்த்துறாரு. அது ஒரு 15 வருஷம் போர் நடக்குது. சரிங்களா? இதுதான் அன்னைக்கு வந்தவர்கள் தெலுங்கு ஆதிக்கவாதிகள் இன்னைக்கு ஸ்டாலினாக மாறி நிற்கிறாங்க. சரிங்களா? நிலப்புலங்கள், வசதி வாய்ப்புகள், தொழில்கள் எல்லாமே வந்து தெலுங்கு ஆதிக்கவாதிகள் கைட்ட இருக்குது. இதை வந்து மாற்றணும் அப்படின்னா, இதை மாற்றலைன்னா நமக்கு அவமானம். சரிங்களா? இதை மாற்றணுன்றது ஒரு பக்கம். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம தெலுங்கு மக்களுக்கு எதிர் கிடையாது. அவங்க 5.7 விழுக்காடு இருக்காங்கன்னா, நம்ம 1 கோடி பேர் இருந்தும் நமக்கு உரிமைகள் கிடைக்கல. அது கர்நாடகாவில். இங்கே ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்கன்னா, அங்கேயும் வந்து ஒரு கேரளாலையும் ஒரு 2ஆம் தர குடிமக்களாக தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாம் அப்படி வேண்டாம். இங்கே 5.7 விழுக்காடு இருக்கவங்கள சமமாக நடத்தலாம். நமக்கு வந்து ஒரு 10 இட்லினா அவங்களுக்கு ஒரு 2 இட்லி பங்கீட்டு அளவில் கொடுக்கலாம். சரிங்களா? அப்படி வந்து நடந்தால் அது ஒரு நீதியான ஆட்சி. ஆனால் ஒரு 5.7 விழுக்காடு இருக்கவங்களில் அதுலேயும் ஒரு 10,000 பேர் மட்டுமே கொண்ட ஒரு சின்ன மேளம் சாதியை சார்ந்தவர் ஒட்டு மொத்தமும் வந்து சுருட்டி மடக்கி எல்லாமே வந்து தாங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு இந்த தமிழர்களுக்கு எதிரான ஒரு நாடக அரசியலை செய்துக்கிட்டு இது நடத்துறது மிகப்பெரிய அநீதி. அப்புறமா வந்து இந்த 41 பேர் வந்து கரூரில் சாவுக்கு முதற் காரணமும் திமுக தான். ஒரு ஒழுங்கான இடத்த கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. இல்லை கூட்டம் கூடி போச்சு, விபத்து நடக்கும்னா கூட்டத்தை நிறுத்தியிருக்கலாம். சரிங்களா? ஆக மொத்தம் வந்து இதில் எல்லாம் மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அதனால் வந்து திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அதிமுக வந்து திமுக கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் கூடயும் நாம் தமிழர் கூடயும் பேசினாங்க வாங்கன்னு. இதுங்களுக்கு ரெண்டுக்கும் மதிக்க தெரியல. தமிழர் விரோத கட்சின்னு சொல்லிட்டு அப்படின்னா திமுக வந்து எதுக்கும் முன்னாடி போய் தேர்தலில் போய் சந்திச்சு அவங்க கூட பதவியெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தெரிஞ்சதுல. அதனால அதிமுக வந்து எனக்கு பிடிக்கல, அது வந்து பாஜக கூட போற கட்சின்னா அதை நீ சொல்லக்கூடாது. திமுகன்ற நீ இருக்க பத்தியா, நீ சொல்லக்கூடாது. அதை வேற யாராவது சொல்லட்டும். புரியுதா? திமுக விஸ் அதிமுகன்னு இருக்குது. அப்போ திமுக வந்து இதை நீ சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, அருகதே கிடையாது. அது கூட போய் நல்லா பதவி சுகமெல்லாம் அனுபவிச்சு நல்லா தின்னுட்டு வந்துட்டு இப்போ வந்து அது வந்து இந்த கட்சி அந்த கட்சி மனித விரோத கட்சி அப்படின்லாம் சொல்றது கூடாது. வேற ஒருத்தர் புதுசா சொன்னா சரி. அப்போ உனக்கு சொல்றதுக்கு தகுதி கிடையாது. வேற யாராவது புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு வந்து அதிமுக கூட சொன்னான்னா அதை நாங்கள் ஏற்றுப்போம். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல்றது நீ எதுக்கு சொல்ற? ஆட்சிக்கு வந்து ஏமாத்திட்டு திருப்பியும் வந்து 2021 இதுவே சொல்லி ஏமாத்தினது மாதிரி இன்னொரு தடவை ஏமாத்தலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த மக்கள் தயாரில்லை. நாடகம் எனக்கு தெரியும், மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துட்டு நேரத்தை என்னோட பகிர்ந்துட்டு நன்றி.